அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு மற்றும் வார விடுமுறையொட்டி 2510 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. மேலும் 25,946 பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரண்டாவது அறிவிப்பு: வருமான வரி தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அவகாசத்தை வருமான வரித்துறை நீடித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அவகாசத்தை நீடித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்கல் தாக்கல் இணையத்தில் ஏராளமான மாற்றங்கள் செய்துள்ளதால் இந்த அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் புதிய வகை கொரோனா தொற்று எதுவும் கண்டறியப்படவில்லை என பொது சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது. 10-15 பேருக்கு கொரோனா பரவல் தினமும் ஏற்படுகிறது. வீரியம் இல்லாத கொரோனா தான். பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. மருத்துவமனையில் அனுமதிக்க கூட தேவையில்லாத நிலையில்தான் பரவல் உள்ளது எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. நான்காவது அறிவிப்பு: கோடை விடுமுறைக்கு பின் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வரும் ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில்தான் இடைநின்றலை கண்காணித்து இடைநின்றல் இருப்பின் அம்மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும் எனவும் உடற்கல்வி பாட வேலையை முறையாக பின்பற்றி சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் எனவும் முந்தைய கல்வியாண்டை விட இக்கல்வியாண்டில் அதிகப்படியான தேர்ச்சி விகிதத்தை பெற முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவானது கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் மே மாதம் 27ஆம் தேதியுடன் முடிவடைந்ததாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. மாணவர்களின் நலன் கருதி வருகிற 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சரான செல்லியன் தெரிவித்திருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு துறையில் காலியாக உள்ள 600க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த சில நாட்களுக்கு முன்பு TNPSC அறிவித்திருந்தது. அதன்படி மே மாதம் 27ஆம் தேதி முதல் உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல், இளநிலை மின் ஆய்வாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வுகள் வரும் 4/8/2025 முதல் 10/8/2025 வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது எனவும் மேலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலை கொண்டுள்ளது எனவும் இதன் காரணமாக தமிழகத்தில் 30ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று முதல் 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: சென்னை IITயில் புதிய படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இளநிலை படிப்புகளில் நுண்கலை மற்றும் கலாச்சார சிறப்பு பாடத்துக்கு சென்னை IIT மாணவர் சேர்க்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது. நுண்கலை கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு வெகுமதி அளித்து ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும். ஒன்பதாவது அறிவிப்பு: பெங்களூர் காரைக்குடி ரயில் சோதனை அடிப்படையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆகிய நாட்களில் இரவு 9:30 மணிக்கு மைசூரிலிருந்து புறப்பட்டு மறுநாள் மதியம் 12:45 மணிக்கு காரைக்குடி சந்திப்பு வருகிறது. அதேபோல காரைக்குடியிலிருந்து ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 18 ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 9:10 மணிக்கு மைசூர் சென்றடைகிறது. கடைசியாக 10வது அறிவிப்பு: மலேசியாவில் பணிபுரிய BE BTech தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன இணையதளமான omcmanpower.in government.in மற்றும் தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப்பின் வாயிலாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 04422502267 மற்றும் 9566239685.
மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.